மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஜூன் 14, 2021 கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே. இரத்த வகைகளை கண்டறிந்த கேரல் லான்ஸ்டீனரோட பிறந்த நாள். இரத்த தான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் எனக்கு கொண்டாடப்படுது. லான்ஸ்டீனர் ஏபிஓ இரத்த வகைகளை கண்டறிந்தார். ஏபி இரத்த வகையை கண்டறிந்தவர் டி கஸ்ட்லா அப்படிங்கிறவர். அடுத்தது G7 கூட்டமைப்போட மாநாடு, தலைவர்கள் மாநாடு. G7 அப்படிங்கிறது அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகளோட கூட்டமைப்பு G7 சொல்கிறோம். இந்த G7 கூட்டமைப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 1975 உருவாக்கப்பட்டது. 7 நாடுகளோடு உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ரஷ்யா சேர்ந்ததுக்கப்புறமா அது G8 ஆச்சு. 2014 கிரிமியா போர் தொடர்பாக ரஷ்யா வெளியேற்றப்பட்டது. இப்போ திருப்பியும் G7 இருக்குது. முக்கியமாக இது பணக்கார நாடுகளோட கூட்டமைப்பு. 40% உலக ஜிடிபியில் 40% இந்த நாடுகிட்ட தான் இருக்குது. ஆனால் பாப்புலேஷனை பொறுத்தளவில் 10% பாப்புலேஷன் தான் இதில் இருக்குது. அதே சமயம் இவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான செக்ரட்டரியேட்டு, பர்மனெண்ட்டான ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லண்டனில், அதாவது பிரிட்டனில் கார்ன்வால் அப்படிங்கிற இடத்துல இந்த மாநாடு நடந்துச்சு. ஜூன் 11 - 13 வரைக்கும் 3 நாள் இந்த மாநாடு நடந்துச்சு. இதில் சிறப்பு அழைப்பாளராக மோடி அவர்களும் உரையாற்றினாங்க. சரி, இதில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 முடிவுகளை முக்கியமான முடிவுகளாக சொல்லலாம். GMCT, குளோபல் மினிமம் கார்ப்பரேட் டேக்ஸ், அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் பல நாடுகளில் தன்னுடைய உற்பத்தி ஆலைகளையும் சேல்ஸையும் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் சரியான முறையில் டேக்ஸ் கட்டுறதில்லை. ஏதாவது எங்கேயாவது ஒரு வரி குறைவாக இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு தலைமையிடமாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் டேக்ஸ்க்கு மட்டும் வரி கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எங்கே உற்பத்தி மற்றும் சேல்ஸ் செய்கிறாங்களோ அங்கே 15%, அதாவது அவங்களோட பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடத்துல அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி 15% மினிமம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அந்த திட்டத்துக்கு எதிராக, சீனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, அமெரிக்கா, ஆசிய நாடுகள், யூரோப் நாடுகளில் தன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக, அந்த நாடுகளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக சீனா நிறைய கடன் கொடுத்து அந்த நாடுகளோட கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் பங்கெடுக்குது. இதனால் பல நாடுகள் சீனாவோட சார்பாக மாற வேண்டிய சூழ்நிலையும் அதிக கடனில் மாட்டக்கூடிய சூழலும் காணப்படுது. இதற்கு எதிராக ஜோ பிடன் என்ன இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காருன்னா B3W, பில்ட் பேக் பெட்டர் வேர்ல்டு அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதோட திட்ட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் $40 ட்ரில்லியன் திட்ட மதிப்பை கொண்டது. இதை பரிந்துரைத்திருக்காரு. இதை இந்திய அரசும் இதை பற்றி ஆலோசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஏழை நாடுகளுக்கு 1 பில்லியன் கோவிட் தடுப்பூசி இலவசமாக விநியோகிக்க திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததாக D10, அதாவது மக்களாட்சி நாடுகளோட கூட்டமைப்பாக D10 அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக சைபர் செக்யூரிட்டி. இந்த மாநாட்டில் பேசுகிறப்ப கூட, அதாவது G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினப்போ கூட சைபர் செக்யூரிட்டி, இந்த சைபர் டெரரிசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது, இது எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா ஹேக் பண்ணுறது, கணனியோ சாஃப்ட்வேர் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு முறையிலேயோ ஒரு நாட்டோட இராணுவ தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலையோ அல்லது வங்கிகள் அல்லது தனியார் நிறுவனங்கள் அவங்களோட விவரங்களை சேகரிக்கும் பொருட்டு அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுறது தான் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைபர் கிரைமை 2 விதமாக பிரிச்சிருக்கோம். இராணுவ தொழில்நுட்பத்தில் தாக்குதல், பொது தொழில்நுட்பத்தின் மீதான தாக்குதல். பொது தொழில்நுட்பம் அப்படிங்கிறப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் முதற்கொண்டு எல்லாமே. ஸோ இதில் உதாரணமாக வானாக்ரை, பெட்டியா, எட்டர்னல் ப்ளூ இதெல்லாம் சைபர் அட்டாக்ஸ். அதே மாதிரி சோலார் வின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான 2020 ஃபேமஸான அமெரிக்காவின் மீது நடத்தப்பட்ட
சைபர் கிரைம். அதே மாதிரி சீனாவை சேர்ந்த ஹாஃப்னிட்டியம் அப்படிங்கிற கம்பெனி அமெரிக்காவோட தனியார் நிறுவனங்கள் மீது அதிலிருந்து விவரங்களை சேகரிக்கிறது, அதை ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. தனியார் நிறுவனங்களை ஹேக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தனியார் நிறுவனங்களை ஹேக் பண்ணி வச்சுட்டு அவங்க டேட்டாஸை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவாங்க, அவங்கள ஆப்ரேட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு கிரிப்டோ கரன்சியாக, அதாவது பிட்காயினா இவ்வளோ ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்களே சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ இதனால் என்னன்னா, தனியார் நிறுவனங்களுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்படுறதோட வேறு வழி இல்லாமல் அவங்களோட அந்த டெரரிசம்க்கு ஒத்து போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டி, சைபர் பாதுகாப்பு முக்கியமாக உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக ஜீரோ டே அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர், இந்த ஜீரோ டேங்கிற சாஃப்ட்வேர் வந்து பொதுவாக மிலிட்ரி பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து சைபர் தாக்குதலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த தாக்குதலோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிசிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இமெயில் அனுப்புவாங்க. ஏதாவது ஒரு இமெயில் அனுப்பிச்சு, அது ரொம்ப அட்ராக்டிவான இமெயிலாக இருக்கும். உதாரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இமெயில் அப்படி வரும், ஒரு ஹார்ட் சிம்பிளோடு வரும். டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணோன்னா அப்படியே கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணிடும். ஸோ அடுத்து விசிங் அப்படிங்கிறது வந்து ஃபோன் கால் மூலமாக, இதில் எல்லாமே அடங்கும். இதில் வந்து உங்களோட வங்கியிலிருந்து பேசுகிறோம், அதோட டீட்டெயில் கொடுங்க, அந்த மாதிரி சொல்லி ஃபோனில் பேசி அந்த பண்ணக்கூடியதும் அதில் தான் வரும். ஸோ ஃபோன் கால் மூலமாக அதை அட்டன் பண்ணோன்னா ஹேக் பண்ணுறது. ஸ்மிஸ்ஸிங் அப்படிங்கிறது என்னென்னா எஸ்எம்எஸ் அனுப்புறது, சேம் அதே மாதிரி இமெயில் மாதிரி எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், அது ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் பூரா அது திருடிடும், ஹேக் பண்ணிடும். இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியாவோட அத்தாரிட்டியான வெப்சைட் எதுனா நிக்கு, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இது வந்து பாதுகாப்பாக உள்ளதாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதாவது நிக்கோட இதை வந்து யாருமே இன்னும் ப்ரீச் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நிக் வந்து நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் வந்து இந்தியாவோட கவர்னன்ஸ் பிளானுக்கான நோடல் சென்டர். அதுதான், இதுதான் வந்து எல்லா பக்கத்துலேயும் கவர்னன்ஸை வந்து செயல்படுத்துது. சரியா? அடுத்தது சிந்தட்டிக் பயாலஜி. சிந்தட்டிக் பயாலஜி அப்படிங்கிறது உயிரியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக ஏற்கனவே உள்ள மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகளில் சில சிறப்புத்தன்மைகளை டிஎன்ஏ மூலமாக, சிறப்புத்தன்மைகளை டிஎன்ஏ மூலமாக, ஆர்என்ஏ மூலமாக மாற்றம் செஞ்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது. உதாரணமாக இப்போது பீட்டா காட்டன். சரியா? அந்த பீட்டா காட்டன்கிறது என்னென்னா, பேசிலஸ் துரிஞ்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவிலிருந்து அதை எடுத்து அது பருத்தி விதைக்குள்ளே நுழையிறது. அது நுழைச்சோம்னா அந்த பேசிலஸ் துரிஞ்சிஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னு கேட்டால் காய்ப்புழுக்கு எதிராக செயல்படும். அப்போது அந்த காய்ப்புழு வந்து அந்த செடியை கடித்தாலே இதில் ஆக்சுவலாகவே விதையிலேயே அந்த இது இருக்கிறனால இறந்து போயிடும். ஸோ அது மாதிரி பீட்டா காட்டன், பீட்டா கத்திரி, இது எல்லாமே பிடி காட்டன், பிடி கத்திரி, பேசிலஸ் துரிஞ்சிஸ். சரியா? இது எல்லாமே வந்து இந்த சிந்தட்டிக் பயாலஜி மூலமாக உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பீட்டா கரோட்டின்ங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து எதில் இருக்குன்னா கேரட்டில் இருக்கக்கூடியது. குறிப்பாக விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியை வந்து குறைச்சி நல்ல கண் பார்வை அளிக்கக்கூடியது. இந்த பீட்டா கரோட்டின் உள்ள அரிசி உற்பத்தி பண்ணுறாங்க. சரியா? சூப்பர் பக் பாக்டீரியா கொண்டு, இப்போது உதாரணமாக பெட்ரோலிய கழிவுகள்லாம் கடலில் கொட்டிடுச்சு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்காக வந்து சூப்பர் பக் பாக்டீரியா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆனந்த் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க கூட இதை உருவாக்குனார். ஸோ இதெல்லாமே வந்து சிந்தட்டிக் பயாலஜியில் வரும். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நன்மைக்கானது. இதுலேயே வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியதும் உண்டு. இதே தான் பயோவார் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உதாரணமாக சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த கரோனா வைரஸ் கூட சீனாவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஊகன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய வைராலஜி அந்த இதிலிருந்து தானாக கசிஞ்சு வெளியே வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற ஆய்வு வந்து போயிட்டுருக்கு. பட் இது வந்து ஒன் டைப் ஆஃப் பயோவார். அதாவது இப்போ பயோவார் எத்தனாவது சொல்கிறாங்கன்னா 5வது போர் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தரைப்படை, கப்பல் படை, வான், விண்வெளி இதெல்லாம் போக 5வது போர் முறையாக பயோவார் இருக்கும், உயிரியல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கான அமைப்பு எது இருக்கானா, இதை கட்டுப்படுத்துறதுக்கான அமைப்பு இது வரைக்கும் எதுவும் உருவாக்கப்படலை. ஒரே ஒரு தடவை 1972 மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, பயாலஜிக்கல் அண்ட் டாக்ஸின் வெப்பன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு, BTWC அப்படிங்கிற ஒரு மாநாடு 1972 நடைபெற்றுச்சு. அந்த மாநாட்டில் உயிரியல் தொழில்நுட்பத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தப்பட்டது. அதுக்கு மேலே அது கொண்டு ஒப்பந்தம் மேற்கொள்கிறதோ
இல்லை நாடுகளிடையே வந்து கையெழுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக மாநாடுகள் நடந்துச்சு. 8 மாநாடுகள் 8 கூட்டங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு. நவம்பர் 21 அடுத்ததாக நடைபெறும். சரியா? அடுத்தது ஐடெக்ஸ். இந்த ஐடெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து இதுக்கு வந்து 498 கோடி ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்கார். இது எதுன்னா இனோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸலன்ஸ், புதுமையான கண்டுபிடிப்பு ஆயுதங்கள். இதில் வந்து தரைப்படையிலையும் இது வந்து ஏரோஸ்பேஸும் அண்டு லேண்டும், இது ரெண்டுக்கும் இதில் புதுமையான கண்டுபிடிப்புகள் ஏதேனும் யாராவது ஒரு ஆராய்ச்சி முடிவுகளை பண்ணாங்கன்னா அந்த இது அதிகமாக இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது. குறிப்பாக இந்தியாவில் பாதுகாப்புத்துறை சார்ந்த ஆயுதங்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கமும் கூட. ஸோ இது வந்து இப்போ ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கோயம்புத்தூர்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் டிஃபென்ஸ் காரிடார் அப்படிங்கிற ஒரு இதே உருவாக்கியிருக்காங்க. அதாவது இங்கே ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறது. இந்த இது வந்து ஏப்ரல் 28 இந்த ஐடெக்ஸுங்கிறது வந்து ஏப்ரல் 28 துவங்கியிருக்காங்க. பாதுகாப்புத்துறையில் தற்சார்பு ஆத்ம நிர்பார் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்ம நிர்பார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எல்லா துறையிலையுமே நம்மளே நமக்கு தேவையான உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஆத்ம நிர்பார் ப்ராஜெக்ட். அந்த திட்டத்தை ஊக்குவிக்கும் முறையில் பாதுகாப்புத்துறையில் தற்சார்பு அடையும், புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு முறைகளை துவக்கவும் இது தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து டிஐஓ டிஃபென்ஸ் இனோவேஷன் ஆர்கனைசேஷன், இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த என்னென்னலாம், அதாவது ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் அப் இண்டெக்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நான் இந்த மாதிரி டிஃபென்ஸில் இது பண்ண போகிறேன் அப்படின்னா அது வந்து தகுதியானதா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவுகள் எடுத்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது. இந்த மாதிரி அதை வந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வந்து டிஐஓ நியமிச்சிருக்காங்க. இந்த டிஐஓ அப்படிங்கிறது HAL, பெல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டடும் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், இது ரெண்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் அதில் இடம்பெற்றிருப்பாங்க. குறிப்பாக இது வந்து நான் ப்ராஃபிட்டிங் ஆர்கனைசேஷன், லாப நோக்கமற்ற நிறுவனமாக செயல்படும். சரியா? அடுத்ததான் சமோலி நிலச்சரிவு. நீங்கள் ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு நீர்மின் நிலையம், ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஒன்று கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு டோட்டலாக அப்படியே ஒரு 70 பேர் வரைக்கும் அந்த ஹைட்ரோ நிலச்சரிவில் அப்படியே அடித்து கொண்டு போயிடுச்சு. அந்த நிலச்சரிவு நடந்த இடம் தான் வந்து சமோலி டிஸ்ட்ரிக்ட். இந்த சமோலி டிஸ்ட்ரிக்டில் ரோண்டி அப்படிங்கிற சிகரம் இருக்குது. இந்த ரோண்டி சிகரம்ங்கிறது வந்து பெரும் நிலச்சரிவோட பிப்ரவரி மாதத்தில் அப்படியே ஒரு பெரிய நிலச்சரிவு ஏற்படுத்துச்சு. இது தொடர்பாக சர்வதேச அளவில் 50 ஆராய்ச்சியாளர்கள் வந்து அங்கே ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அப்போ 27 மில்லியன் கனமீட்டர் பனிப்பாறை வந்து இடம்பெயர்ந்திருக்கு, அந்த அளவுக்கு போயிருக்கு. இதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஹிரோஷிமாவில் வெடித்த அணுகுண்டு வந்து 15 மடங்கு வெடிக்க வச்சா எவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்படுமோ அந்த அளவுக்கான ஒரு நிலச்சரிவு அங்கே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேர் எர்த் எலிமெண்ட், இந்த அரியமண் தனிமங்கள். அரியமண் தனிமங்கள் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், நியூ பீரியாடிக் டேபிளில் இருக்குது. இந்த அரியமண் தனிமங்களோட உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில இப்போ ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு. சீனா வந்து இந்த அரியமண் தனிமங்களோட விற்பனையை வந்து இப்போ தடை பண்ணியிருக்காங்க. அதாவது தடை பண்ணியிருக்காங்கன்னா தேவையான அளவு மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும், அமெரிக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய நாட்டிலேயே இந்த அரியமண் தனிமங்களை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கிலையும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. இப்போ இந்த அரியமண் தனிமங்கள் அப்படின்னா நம்மளுக்கு இதை பற்றி கேள்வி வரலாம். அரியமண் தனிமங்கள்ங்கிறது லந்தனைடுகள் 15 தனிமங்களும் ஸ்காண்டியமும் இட்ரியும் சேர்த்து 17 தனிமங்கள் சேர்ந்ததான் இந்த அரியமண் தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அரியமண் தனிமங்களோட பயன்பாடு என்ன இருக்குன்னா, இராணுவ பயன்பாடு, பொது பயன்பாடு 2ஆக பிரிக்கலாம். அதாவது நைட் விஷன் கேகிள்ஸு, இந்த ப்ரிசிஷன் கைடு மிசைல்ஸ். இப்போ நம்ம ஏவுகணைகள் ஏவுறோம், அந்த ஏவுகணைகள் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தக்கூடிய இடம் வரைக்கும் வழி நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் உருவாக்குறது. லேசர் கருவிகள், இதெல்லாம் வந்து இராணுவ பயன்பாட்டில் முக்கியமானது. பொதுவாக வினையூக்கி, அதாவது கேட்லிஸ்ட், ஒரு வினையோட 75% வினையூக்கிகளாக செயல்படக்கூடியது வந்து இந்த அரியமண் தனிமங்கள் தான். அடுத்தது கம்ப்யூட்டர் சிப்ஸு, டிவிடி, மேக்னெட்ஸ், பெரும்பாலும் மேக்னெட்ஸில் ஃபுல்லாக பயன்படுது. லேசர் உபகரணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பயன்படுது. இது போக இந்த ஃப்ளோரசன் லைட், ஒளிரக்கூடிய விளக்குகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த அரியமண் தனிமங்கள் தான் பயன்படுது.
இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு 5% தான். ஆனால் சீனாவை பொறுத்தளவில் உலகில் இருக்கக்கூடிய இந்த அரியமண் தனிமங்களோட உற்பத்தியில் 90% சீனா தான். குறிப்பாக யூரோப் கண்ட்ரிஸ் வந்து 98% சீனாவை தான் சார்ந்திருக்கு. அடுத்ததாக ப்ராஜெக்ட் O2. இந்த ப்ராஜெக்ட் O2 அப்படிங்கிறது வந்து முதன்மை அறிவியல் ஆலோசகர், மத்திய அரசில் முதன்மை அறிவியல் ஆலோசகர் PSA அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது, பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். இதோட ஃபஸ்ட்டு வந்து அப்துல் கலாம், அதாவது வாஜ்பாய் பீரியடில் உருவாக்கப்பட்ட போஸ்ட்டு. அப்துல் கலாம் தான் ஃபஸ்ட்டு PSAவாக இருந்தார். இப்போது ஐ திங்க் விஜயராகவன், திரு விஜயராகவன் தான் PSAவாக இருக்கார். அவங்களோட திட்டப்படி, அவரோட பரிந்துரைப்படி ப்ராஜெக்ட் O2 அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. இது என்னென்னா, நேஷ்னல் கன்சோர்டியம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக ஆக்சிஜனோட உற்பத்தியை அதிகரிக்கிறது. ஆக்சிஜன் செறிவூட்டி அதிகரிக்கிறது, வென்டிலேட்டர் சப்போர்ட்டர், அந்த வென்டிலேட்டர் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி அப்போ தான் நம்ம வந்து இந்த கோவிட் சமயத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதுக்கு தேவையான கருவிகளை இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய திட்டம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து கல்வான் பள்ளத்தாக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த மே ஜூன் மாதங்களில் ஒரு பெரும் மோதல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அங்கே நடந்துச்சு. LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல எழுதி பார்த்தோம். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ங்கிறது இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் அல்ல, இரு மிலிட்ரிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். இன்டர்நேஷனல் பார்டர் அப்படிங்கிறது தான் 2 நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது 2 மிலிட்ரிக்கு இடையில் இதுதான் உன்னோட நிலை இது, என்னோட நிலை இது அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடியது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கல்வான் பள்ளத்தாக்கு கிழக்கு லடாக் பகுதியில் இருக்குது. குறிப்பாக இந்த கல்வான் பள்ளத்தாக்குங்கிறது அங்கே தான் கல்வான் ரிவரும் வருது. கல்வான் ரிவருங்கிறது வந்து சீனாவோட பகுதியில் இருக்கக்கூடிய அகாய்சின் அப்படிங்கிற பகுதியிலேருந்து உற்பத்தியாகி இந்த கல்வான் பள்ளத்தாக்கு வழியாக போகக்கூடிய ஆறு. குறிப்பாக இந்த கல்வான் அப்படிங்கிறது வந்து அந்த பகுதியை வந்து அளக்க பிரிட்டிஷ்காரங்க அளக்க போகிறப்போ அந்த பகுதியை வந்து சுற்றி காமிச்சு எல்லா இடங்களையும் தெளிவாக சொன்ன ஒரு நபரோட பேர் தான் கல்வான். அதனால் அவரை சிறப்பிக்கும் பொருட்டு வந்து கல்வான் பள்ளத்தாக்கா அவரோட பேரை வச்சுட்டாங்க. அடுத்ததாக வினோத் மன்கட், இவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம், ICCயில் ஒரு ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது என்னென்னா, புகழ்பெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க சாதனைகள், அவங்க கிரிக்கெட்டுக்காக செஞ்ச சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக அவங்களோட இடம் பெறும். அப்படி வந்து அந்த புகழ்மிக்க அந்த டெஸ்ட் வீரர்கள் வரிசையில் வந்து வினோத் மன்கட் அப்படிங்கிற ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், இந்தியாவோட ஆல்ரவுண்டர். ஈவன் 44 டெஸ்ட் விளையாண்டுருக்காரு. ஈவன் வந்து ஓப்பனராகவும் விளையாண்டார். சரியா? அடுத்ததாக இதில் ICC பற்றி சொல்லியிருக்கோம். ICC வந்து அதான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவர்னிங் பாடி வந்து ICC தான். ஸோ 1904 உருவாயிருக்கு. 1904 உருவாக்குனப்போ இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க 3 பேர் சேர்ந்து மட்டும்தான் உருவாக்குனாங்க. இப்போ எல்லா நாடுகளும் அதில் இருக்குது. இது 3 விதமான கோப்பைகளை நடத்துது. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைமாக இந்த வருஷத்துலேருந்து டெஸ்ட் சாம்பியன் போட்டியும் நடத்த போகிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் வந்து இந்த தடவை இந்தியாவும் நியூசிலாந்தும் கலந்துக்கிருக்காங்க. சரியா? அடுத்ததாக ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஒற்றையரில் செர்பியாவின் நோவோக் ஜோகோவிச் அவர் ஜெயிச்சிருக்காரு. இவரோட 19வது கிராண்ட்ஸ்லாம் போட்டி. அடுத்து இஸ்ரேலுக்கு புதிய பிரதமராக நபாட்டலி பென்னட் பதவியேற்றிருக்காரு. மொத்தம் அங்கே 120 உறுப்பினர்கள் தான். 120 உறுப்பினர்களில் 60 பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து, நெதன்யாகு அப்படிங்கிறவர் தான் இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தார். அவர் நீண்ட காலம் தொடர்ச்சியாக ரொம்ப காலமாக பிரதமராக இருக்கார். ஏறத்தாழ 12 வருடங்கள் நினைக்கிறேன். ஸோ அவரை எதிர்த்து எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைத்து இவரை பிரதமராக்கியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரதமராகிருக்காரு. இவருக்கு அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழித்து வேறொருத்தரும் பிரதமராக பதவி ஏற்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கரெக்டாக நோட்ஸ் எடுத்துங்க. மெட்டீரியல் வந்து அந்த பாக்ஸில் இதுலேயே இணைச்சிருப்பாங்க, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.